இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு இருக்கா சொல்லுங்க. இது ஒரு பேக்காட்டு வித்து தானே. பேக்காட்டு கொஞ்சம் கலரா வள்ளியா கிள்ளியா இருந்தோன்னா நீங்க வெள்ளக்காரன் இல்லை. நாக்கில் ஒன்னுடையாம இங்கிலீஷியோ டொச்சியோ ஜெர்மனியோ இத்தாலியோ பிரெஞ்சு. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ என்னன்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். சில பேர் அடிக்கி இப்படித்தான் செய்கிறாங்களான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா நான் இப்போ பொதுவாக கேட்கிறது பின்னுக்கு தெரியும் உங்களுக்கு, டிவிலேயே எல்லாம் போய் கொண்டு இருக்குது. யூடியூப்காரங்க பெரிதான் இந்தியாக்காரங்கள் யூடியூப்பில் எங்களுக்கு முதல் நாங்கள் பார்த்த யூடியூப் எல்லாம் இந்தியாக்காரர்கிட்ட எங்களுக்கு முதல் அவங்க தான் யூடியூப்பில் கணக்க வீடியோக்கள் போட்டோன்னு இருந்தது. கெடிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் அற்ற தலையங்கமாக இருக்கும். ஓகே, சம்பந்தம் இல்லாத தலையங்கமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள வீடியோ வேறு ஏதோவா இருக்கும். ஆனால் வீடியோக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு மீடியாவிலேயோ ஒரு தகவலை நாங்கள் போட போகிறோம்னு சொன்னால், ஒரு வீடியோ ஒளிப்பதிவு மூலம் ஒரு தகவலை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்னு சொன்னால், அதனுடைய தலையங்கமும் அதனுடைய வீடியோவும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமானதாகவும் எல்லாம் ஒரு அமைவாகவும் இருக்க வேண்டும். இது என்ற கருத்து. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஆட்கள் போடுவாங்க தலையங்கம் சம்பந்தமே இருக்காது, ஏதோ மாதிரி எல்லாம் போடுவாங்க. நான் நிறைய முந்தி பார்த்து நான் நிறைய இதுகள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நிறைய யூடியூப் சேனலில் விளக் பண்ணினேன். எதுவுமே பார்க்க பிடிக்காம அடியண்டத்தில் விளக் பண்ணினேன். சில பேர் காமெடியாக செய்வாங்க. காமெடியாக செய்கிறது பார்க்க சிரிக்கலாம், இதெல்லாம் ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு சந்தோஷம், ஏதாச்சும் ஒரு மெய்மறந்து ஒரு கவலையில் இருக்கும்போது மெய்மறந்து ஒரு சந்தோஷம் மட்டும் வேறு. ஓகே, அதுவும் ஓகே. ஆனால் அந்த தலையங்கம் போடுறது அதுக்கு சம்பந்தமே இருக்காம இருக்கு. ஓகே, நிறைய வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல புதுசா ஒரு படம் வருதுன்னு சொன்னா, இன்றைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படத்தை இன்றைக்கே யூடியூப்ல நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஹெடிங்கும் அந்த போஸ்டலும், அதாவது தலையங்கமும் அந்த படத்தின் போஸ்டலும் இங்க யூடியூப்ல இதுல போஸ்டல் இருக்கும். தலையங்கம் அந்த படத்தின் ஆர் நடிகர், ஆர் டைரக்டர், ஆர் இசையமைப்பாளர், எத்தனை நிமிஷம் படமோ அத்தனை நிமிஷம் டைமிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஏன்னு சொன்னா அங்க கீழே மறைமுகமா தான் உள்ளுக்குள்ள எழுதி இருப்பாங்க அது ரிவ்யூவா இல்ல என்னன்னு சொல்லி. நாங்க நிறைய பேர் அதை பார்க்க மாட்டோம். மேல தலையங்கத்தையும் அது நீ ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போறோன்னு சொன்னால் இவ்வளவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல எழுத தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? தான் மக்கள் ஏமாத்தணும்னு நம்முடைய படத்தை ஓகே, மேல படம் வந்தோன்னா ஓகே என்ன நடிச்சிருக்கு, இவர் தான் டைரக்டர், இவர் தான் இசையமைப்பாளர், உடனே படத்தை கிளிக் பண்ணிடுவாங்க. 2.5 மணத்தியால படத்தை நீங்க பொய்யன்னு சொன்னா நீங்கள் ஒருக்கா தட்டி பாருங்க. சில படங்களை, புது படங்களை நீங்க தட்டி பாருங்க யூடியூப்ல. 2.5 மணத்தியால படத்தை 2.5 மணத்தியாலம் அந்த படம் எப்படி 2 மணத்தியாலமும் 29 நிமிஷமும் 30 செகண்ட் வைங்களேன் ஒரு படம். அதே டைம் புதுசா வந்த படத்துல அவ்வளவு டைம்ல இருந்து அதே மாதிரி டைம் எல்லாத்தையும் அந்த யூடியூப் சேனல்ல அவங்கள நெய்வாங்க வச்சு அந்த கெடிங் எல்லாத்தையும் போட்டு அதுதான் படம் பண்ண மாதிரி மக்களை நம்ப வச்சு போட்டு தேவையில்லாத விஷயம் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ஐயோ, 2.5 மணத்தியாலும் தான் கதை கேட்கல, வாய் உழையவே இல்லையா? நான் கேட்குறேன். அடே, அற்ப ஆசைக்காண்டியும் படம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழியும் இருக்குது. அப்ப நீங்க என்னவீங்க, ஓட விட்டு பாப்பீங்க. ஓகே, இடைக்குள்ள படம் பெருமை சில கட்டங்கள் வருமோண்டு அங்க ஒன்றுமே இருக்காது. அவனோட தான் மறைமுகமா ஸ்கிரீனை இந்த போஸ்டர்ல மட்டும் போட்டு விட்டுட்டு ஸ்கிரீனுக்கு பின்னாலே இருந்து கதைக்கிற மாதிரி மறைமுகமா இருந்து ஏதோ ஒரு தண்டவாட்டில் அலம்பி கொண்டே இருக்கும். அப்படி நிறைய பைத்தியங்கள் இருக்குது. அதோட பைத்தியத்துல ஒரு வகை நான் பார்த்ததுல விசத்தனமா கைக்கிறது. அதை பார்க்க அது ஒழுமே அந்த 2 மணத்தியாலத்துக்கு வேலைக்கு போயிருந்தா ஒருத்தனுக்கு வேலை செய்து கொடுத்ததாயும் போகும், இவனுக்கு சம்பளம் வந்ததாயும் போகும், இன்னொன்று அவனோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதாயும் போகும். அந்த கதிரையில இருந்துட்டு 2.5 மணத்தியாலும் சும்மா அந்த படத்தை பற்றி இளம்புறதுக்கு அதை எடுத்தவனுக்கு தெரியும், அதுகிட்ட வேலை பார்க்குறதுக்கு. அது நீ மக்களை அவன் எடுத்து பேக்காடுறான் படத்தின் மூலம், நீ அதை கதைச்சு இன்னொரு வழியில மக்களை பேக்காடுற. அது பார்க்கக்குள்ள கோவம் வருது தானே. அப்போ ஏமாறுற ஒரு சில உலக மக்கள் இன்னமும் சில வைபவங்கள் தெரியாம படிக்காதாக்கள் என்று சொல்லி சில விஷயங்கள் இந்த நாடடிவிடாதாக்கள் எவ்வளோ இருக்குது. அதுகள் இப்பதான் போடுகள் அது இதுல கையாளைக்குள்ள ஆசையோட இதுகளை தட்டி இப்படித்தான் பார்க்கலாமாட்டேக்குள்ள அப்படி பார்க்கக்குள்ள அவைண்ட வியூவர்ஸ்ல தான்டா உனக்கு வியூவர்ஸ் ஏறுது, அவைண்ட வியூவர்ஸ்ல தான் உனக்கு சம்பளமே வருது யூடியூப்பால. அந்த மாதிரி ஆக்கள் தெரியாத ஆக்கள் பார்க்கறதால பின்ன நீ கதைக்கிறத 2 மணத்தியாலம் யாரும் மெனக்கிட்ட கேட்கணும். நீ 2 மணத்தியாலம் கை கேட்கணும் யோசிக்க இல்லையா? உங்க கதையை ஒரு 2 மணத்தியாலம் இருந்து மெனக்கிட்டு பார்த்து கொண்டிருப்பானான்ட்டு நீ ஒரு நாளும் யோசிக்கல.
உன்னைய மாதிரி பைத்தியக்காரன் போச்சியா நீ 2 மணத்தியால கதைக்கோ 2 மணத்தியால கதையா இன்னொருத்தன் வேலை இல்லாம மினக்கட்டு டிவியை போட்டுட்டு இருந்து பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்களை செய்யுங்கய்யா. பேக்காட்டுங்க. ஆனா உலகத்துக்கு முட்டாளா பேக்காட்டாங்க. பேக்காட்டுற விஷயம் பச்சை முட்டாள்தனமான வேலை. நீ தான் உன்னை ஏமாத்துறாய், அவ்வளவுதான் விஷயம். இப்ப அது ஒரு பக்கம் இருக்க. ஸ்ரீலங்கா யூடியூப்காரரை பற்றி தான் நான் கதைக்க வந்தேன். நான் இதுல ஸ்ரீலங்கா யூடியூப்காரர் ஆரம்பிக்கும் போது இந்த யூடியூப் சேனல்கள் எப்படி என்று தெரியாம அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணினாங்க. புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணது, ஒரு நாடு எல்லாரும் சப்போர்ட் பண்ணது. ஓகே, நானும் தான் ஒரு சேனல் வச்சிருந்தேன். இன்னமும் இருக்குது. சில காரணங்களால அந்த சேனல் நடத்திலாம போய் கொண்டு இருக்குது. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள எங்களுடைய ஆக்கள் ஆரம்பிக்கக்குள்ள எல்லாமே பெர்ஃபெக்டா உண்மையின் ரீதியாக போட்டாங்க. அது இந்த தலையங்கமா இருக்கட்டும், அது இந்த வீடியோவா இருக்கட்டும், ஒரு உதவுங்கரங்கள் வீடியோக்கள் என்று சொன்னாலும் அப்படி அமைஞ்சு கொண்டு இருந்தது. இப்ப மெயினாக நான் கதைக்க வந்தது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாண்ட வீடியோ. இந்த டிவியில நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே யூடியூப் தட்டினாலே கிருஷ்ணாண்ட வீடியோ தான் வந்து கொண்டே இருக்கு. கிருஷ்ணா செய்கிற உதவிகள், கிருஷ்ணாண்ட எஸ்கே பீலோக்கா அவன் பேர் கிருஷ்ணாண்ட ஒரு தட்டி பாக்குறேன். கிருஷ்ணாண்ட தான் இந்த வீடியோ இதுல இருக்கிறது. ஓகே, அப்படி கிருஷ்ணாண்ட பேர் சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். நானும் கிருஷ்ணாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தேன். நிறைய வீடியோக்கள் மூலம், அவருடைய வீடியோக்களை பார்த்ததன் மூலம் நான் நிறைய இதுகளை பார்த்து அப்படி தான் நல்லா செய்யலான்னு சொல்லி சில எதிர்ப்புகள் அவனுக்கும் இருந்தது தான். அதே மாதிரி அதையும் தாண்டி அவன் வந்தோன்ற கேட்கல நாங்களும் ஒரு சில சப்போர்ட்டுகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கேக்குள்ள இப்ப நான் கிருஷ்ணாண்ட வீடியோவை ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எத்தனை பேர் என்னைய மாதிரி மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல. சிலதை நல்லதா கொண்டு போய் கொண்டு இருக்கக்குள்ள சில நேரம் நீங்க செய்யற வேலை அரியணம் கொடுக்குற மாதிரி, சினப்படுத்துற மாதிரி இருக்குது. அதுதான் நீங்க கொடுக்குற தலையங்கம். விளங்குதானே? கிருஷ்ணாண்ட வீடியோவை இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் தான் அவர் 4-5 வீடியோவில் அவர் கொடுத்த தலையங்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கனடாவில இருந்து வந்த அண்ணா திடீரென்று கொடுத்த இன்ப அதிர்ச்சி, ஒரு சர்ப்ரைஸ். என்னையா இது தலையங்கம்? இது நீ கதைக்கிற ஒருத்தனுக்கு, பக்கத்துல கதைக்கிறவனுக்கு, ஒரு போன்ல கதைக்கிறவனுக்கு, இல்லை ஒரு வீட்டுக்காரனுக்கும் திடீரென்று கனடாவில இருந்து ஒரு அண்ணா எனக்கு ஒரு அதிர்ச்சியை தந்துட்டேன். அதுக்கும் தலையங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? ஜோஜி பாருங்க பாப்போம். அது ஒரு தலையங்கமா போடக்குள்ள அது ஒரு கதை. கனடாவில இருந்து திடீரென்று வந்த ஒரு அண்ணா அந்த ஒரு உருவல் விளங்கல. அது அவரை நீ அந்த அவர் திடீரென்று வந்தாரே கனடாவில இருந்து சந்திக்கிறதுக்கு, அவரை நீ சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவரோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தான் அந்த அண்ணான்ற அந்த உருகுற வார்த்தை. அதே அப்படியே எழுதுறாங்க தலையங்கத்துல. அதை நீ அவரே இன்ப அதிர்ச்சி படுத்துறதுக்கு தான் அதுல எழுதுற. அப்ப பாக்குற மக்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எழுதணும். விளங்குதா? இப்ப நாங்க ஒரு சில தலையங்கம் பார்ப்போம். யூடியூப் சேனல் நடத்துறாங்க. இதுல பாருங்க, எங்கள் தோட்டத்தை பார்க்க வந்த ஜெர்மன் குடும்பம். ஓகே, இது ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவுக்கு. அவன் சொல்றான் அந்த குடும்பம் வந்திருக்குது, எங்களோட குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிற ஒரு ஜெர்மன் குடும்பம். கிராமத்து வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட ஜெர்மன் குடும்பம். 2 தலையங்கம். ஓகே, ஓரளவுக்கு இந்த தலையங்கம் இதண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப இதுல நீங்க அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் நிலநடுக்கம் கரெக்டான தலையங்கம். ஓகே, நிலநடுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போஸ்டல் இருக்குது. இலங்கையில் நிலநடுக்கம்ன்றத தெளிவாக ஒரு ஹெடிங் கொண்டு ஒரு நியூஸ் வாசிக்கிறவன் தலைப்பு செய்திகள் என்னென்று சொல்லிக்குள்ள இந்த இலங்கையில நிலநடுக்கம்ன்றதை பற்றி ஒரு ஹெடிங்கா வச்சுதான் அதுக்கு பிறகு நியூஸ் வாசிக்கக்குள்ள புல் விவரம் சொல்லுவான். அதே மாதிரி தான் ஒரு ஹெடிங் தலையங்கமும் இலங்கையில் நிலநடுக்கம். அதுக்கு பிறகு அவர் எழுதுறாரு என்னன்னு பாருங்க. கீழே 2வதா, நிலநடுக்கத்தினால் சிக்கிட்டம், யாழ்ப்பாணம் வர முடியல. நான் ஒருத்தனுக்கு போன் அடிச்சு இல்ல என் வீட்டுக்கு கோல் அடிச்சோ இல்லாட்டிக்கு நான் என்னோட கதை கேட்கலையோ சொல்ற கதை தான் இது. டேய், அவங்க நிலநடுக்கமாடா, நான் கொழும்புக்கு போன இடத்துல நிலநடுக்கத்துக்குள்ள நாங்க சிக்கிட்டோம் தெரியுமா உனக்கு, அப்படி நீ சொல்றது ஓகே. ஆனா இங்க நீ எழுதைக்குள்ள பார்க்கக்குள்ள என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? சினம் பெறுது. இந்த வீடியோவை பார்க்க அஜீனம் பெறுது. நீங்க எழுதுற கதைக்கும் நீங்க கொடுக்குற வீடியோக்கும் அந்த கெடுங்கிகளை பார்க்கும்போது எரிச்சல் வருது. அந்த வீடியோக்குள்ள பார்க்கக்குள்ள இது பார்க்கவே தேவையில்லை. தட்டி விட்டுட்டு போற இப்படியான தலையங்கத்தை பார்த்தோம்னா அவசியமே இல்லை இப்படியானதை பார்க்க. நீ மக்களை பேக்காட்ட கதைக்கிறியா இல்லாட்டிக்கு நீ தெரியாம அதை செய்யறியா அது தெரியல.
இல்லைன்னு சொன்னா என்ன ஹெடிங் வைக்கிறது தெரியாம சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிறது அது இதுன்றதை வச்சுக்கொண்டு நீ சும்மா ஆஃபாக்கா எழுதுற மாதிரி கிடக்குது ஒரு சில விஷயங்கள். விளங்குதா? அப்படி நீங்க எழுதைக்குள்ள நீ யோசிக்கணும், உனக்கு பிடிச்சதை நீ செய்யக்குள்ள மற்றவன் அதை ஏற்றுக்கொள்றானான்றது முக்கியம். நீ உனக்கு பிடிச்சதை நீ எல்லாத்தையும் செய்துட்டு போகலாம், அது உனக்குள்ள வச்சிருக்கணும். அதை நீ பப்ளிசிட்டியா கொண்டு போறேன்டா நீ உனக்கு பிடிச்சதை தான் செய்து கொண்டு மக்கள்கிட்ட வார. மக்கள்கிட்ட வரைக்குள்ள அது மக்களுக்கும் ஏற்றுவானதாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம், அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தா தான் அவன் அதை பார்க்க ஆசையா இருக்கும். ஆனா நீ விதண்டா விதமா தனக்குள்ள திணிக்கல அது ஒரு விஷயத்தை. அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் கிடக்குது. இப்ப இவன் வீடியோக்கள் எல்லாம் நான் தட்டி விட்டுட்டேன். இவன் வீடியோக்கள் எல்லாம் இப்ப பாக்குறதே இல்லை. முந்தி எங்களோட ஊர்களை பார்க்க, இடங்களை பார்க்க, எங்களோட எங்களோட மக்களை பார்க்க, எங்களை மக்களுக்கு இவங்க கொடுக்குற உதவிகளை எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஹெல்ப் பண்ணேக்குள்ள இவங்களை அதை கொண்டு போய் கொடுத்து இதண்டேக்குள்ள பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு ஆசையா எங்களோட ஊர் மக்களையும் எங்களோட ஊர்களையும் எங்களோட ரோட்டுகளையும் எங்களோட ஊர் கடைகளையும் எங்களோட சந்திகளையும் அதுகளையும் பார்க்கக்குள்ள இவங்களெல்லாம் காட்டும் போது சந்தோஷமா இருந்தது, பார்க்கக்கூடியத மாதிரி. ஏன்னா எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது மீட்டர் மாதிரி தானே அது எங்களுக்கு ஒரு மீள் ஞாபகம் மூடுற மாதிரி இருந்து பொழுதுபோக்கா பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் ஊர் ஃபீலிங்குக்கே போயிடுவோம். அதுகளை பார்க்கக்குள்ள ஊர்ல நிற்கிற ஃபீலிங் இருக்கும் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது. இப்போ அவங்களோட கெடிங்களை பார்க்கும்போது அப்படியான வீடியோக்களை அடி தூக்கி எறியணும் மாதிரி கிடையாது, லூசுகள் மாதிரி எழுதி கொண்டிருக்கேன். ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது, இந்தியா மாதிரி வராதுங்க நான் உங்களுக்கு சொல்றது. அதுக்கு பிறகு நீங்க இங்க பாருங்க, இன்னும் ஒன்று கிருஷ்ணான்ற வீடியோ தான் எனக்கு முக்கியமா எரிச்சல் இன்னும் மூடுற காரணங்கள். இப்போ ஒரு கொஞ்ச நாளா கிருஷ்ணா போடுற கெடிங்க நீங்க இருக்கா பாருங்க. ஆமா, கிருஷ்ணாவை நான் நாமினேட் பண்ணணும், கிருஷ்ணாவை டார்கெட் பண்ணணும்ன்றது இல்லை. கிருஷ்ணாவுக்கு நிறைய சப்போர்ட் நான் கொடுத்தோன்னு நான் எங்க தட்டினாலும் கிருஷ்ணாவோட வீடியோ தான் இந்தியில இருந்தது. எப்பவுமே வந்தோடனே ஒவ்வொரு நாளும் வேலையால வந்தோடனே 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் படுக்கிறேன். என்ன செய்தாண்ட, என்ன மாதிரி போச்சு, என்ன நிலவரங்கள் அப்படி இப்படி. அந்த சுவிஸ்ல இருந்த ஒரு ஆக்கள் கிருஷ்ணாவோட அந்த உதவி செய்ததுக்கு குழம்பினதுக்கு நானே போன் அடிச்சு காய்ச்சினேன், அவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுத்தினேன். இங்க காய்ச்ச ஆக்களையும் ஆரண்டு விசாரிச்சு அவையோடைய கதைகளுக்கும் முயற்சித்தினான். நான் அங்கே இருந்து சொன்ன ரீதியாக நான் அந்த விஷயத்தை நிப்பாட்டினேன். ஏன்டா அது வேணா அப்படி இருக்கட்டும் சொல்லி அவை ஏதோ அறியாம காய்ச்சினா அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு நாங்க பார்த்த நாங்கள். ஆனா இப்ப வர்ற கெடுங்கிகளை நீங்க பாருங்க, இங்க பாருங்க, வீடு கட்ட சொல்லி வேலையை கொடுத்தால் ஏன் எங்களை இப்படி ஏமாத்துறாங்கள்? இவரோட கேள்வியா கேட்கிறார். இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வியா நீ கேட்கறது தான். ஒரு ஆள்கிட்ட வீடு கட்ட சொல்லி நான் ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும் போது அவங்க ஏன் இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க, அநியாய வேலை என்றுதான் இவரோட கேட்கிற கேள்வி. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த கேள்விக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் குஜாலா குளிச்சு இதண்டி கொண்டு இருக்கிறார். அதை நான் காட்டி இவர் இப்படி இருக்கிறார்ன்றதை காட்டி அவரை டார்கெட் பண்ணணும்ன்றது என்ற நோக்கம் இல்லை. ஆனால் இவை செய்யறது மக்களுக்கு உதவி திட்டமா மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போடணும்னா அது மக்களுக்கு அப்போ பிரயோசனம் இருக்கிறதா இருக்கணும். நாளைக்கு ஒரு மிஸ்டேக்குகள் ஒரு இதுகள் நடக்கக்குள்ள அரிய நம்பருக்குள்ள நீ இவ்வளவு காலம் சேர்த்து வச்சு அந்த அன்பு இல்லாட்டிக்கு இவ்வளவு காலம் சேர்த்து வச்ச அந்த மரியாதை இல்ல இவ்வளவு காலம் சேர்த்து வச்சிருந்த அந்த ஒரு பொசிஷன் எல்லாமே ஒரு செகண்ட்ல உடைஞ்சு போகுது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன் எங்களை இப்படி ஏமாத்துறாங்கள்? ஓகே, இத போடலாம் ஒரு கேரிங்காயா, இது ஒரு கேள்வி நியாயம் தான், விளங்குதானே? இதே மாதிரி இன்னும் கிருஷ்ணாண்ட நான் பார்த்தேன்னா நிறைய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மட்டம் தட்டின கமெண்ட் தான் சொல்லணும். நான் இங்க பாருங்க, தீவிரமாக வீட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போது கனடாவால் திடீர்னு வந்துட்டாங்க. என்னையா டாங்க வந்துட்டாங்க? ஓகே, இத யாருக்கு நான் சொல்லலாம், நீங்க சொல்லுங்களேன். தீவிரமாக வீட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போது கனடாவால திடீர்னு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்மைல் ஸ்டிக்கர் வேற. ஓகே, அவர் ஒரு குஷியா சொல்றாரு போல கதை இத. அப்ப இதை நாங்கள் பார்க்கும்போது இதை நாங்க ஒரு நகைச்சுவையா பாக்குறதா இல்லாட்டிக்கு ஒரு வீடியோ நினைச்சு அதை கிளிக் பண்ணி பார்க்கணும் பாக்குறதா இல்லாட்டிக்கு இவற்றை கேலித்தனமான சின்ன புள்ள வேலைன்னு யோசிக்கிறதா சொல்லுங்க. எனக்கு விளங்க இல்லை, எனக்கு வேண்ட செயற்பாடுகள் விளங்குதானே. எங்கட ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளவு மரியாதைக்குரிய ஆக்கள், அவ்வளவு பெர்ஃபெக்டான ஆக்கள், அவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட டேலண்டுகள் எப்படி இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மரியாதையை எப்படியான நீங்க ஒரு சில செயற்பாடுகளால இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி எங்களை படிக்காதவங்க முட்டாளண்டே இன்னமும் ஒரு சில பேர் மதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாதீங்க, விளங்குதா?
ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்தியாவில இருந்து ஒருத்தர் கதைக்கிறார். இப்ப எல்லாம் இன்டர்நெட்ல வந்து பேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இந்த இதுகளுக்குள்ள எவன்ற முகங்கள் கண்ட பாட்டுக்கு அடிபட்டு தெரியுதோ அவனை பற்றி கதைக்கிறது. கயிற்றுல தானும் பெருசா வந்துடலாம் என்ற ரீதியில ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தலைவரை பற்றி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்தியாவில் எங்கேயோ ஒரு நாட்டுக்குள்ள பிறந்தவன், எங்கேயோ ஒரு ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள பிறந்த ஒருத்தன் வீடியோல சொல்றான். தலைவரை பற்றி அவ்வளவு கேவலமா சொல்றேன். அது எங்களுக்கு தலைவர். அவரை பற்றி இவன் சொன்னதை இந்த வாயால் ரிப்பீட் பண்ண நான் விரும்பல. ஏன்னு சொன்னா அது முட்டாள் படிப்பறிவு இல்லாம காய்ச்சக்காது. எங்கட தலைவர் நான் அவன் சொன்னாட்டான்றத சொல்லி காட்டவே எனக்கு விருப்பம் இல்லாம கிடக்குது. அப்படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி போட்டு சொன்னார். உங்களோட தலைவர் பெரிய ஆளோ, அவர் உங்களுக்கு காலேஜ் கட்டினாரா ஸ்கூல் கட்டினாரா எனக்கு இது உங்களுக்கு அப்படி இருக்கு அம்மான இல்ல நான் கேட்குறேன். அடே எங்கட தலைவர் என்னென்ன செய்தான்னு உனக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீ யாருடா? நீ யாரு? நான் கேட்கிறேன். பைத்தியக்காரன், உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதைக்குள்ள அவர்கிட்ட கதையை நான் சொல்றேன் என்னென்ன பாருங்க. அவர் கேட்கிறார், அதால வந்து அடிமை வாழ்க்கை வாழ வச்சுக்கிறாங்கிறத. டேய் நாங்கள் சொல்லணும்டா மார்பை தட்டி. நாங்க படிக்கல, நாங்க பள்ளிக்கூடம் போயில, அதுக்குரிய காரணம் இன்ன பிரச்சனைன்றதை சொல்லணும். இத்தனை ஆயிரம் லட்சம் மக்கள் எங்கட நாட்டுக்குள்ள தலைவற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நாங்கள், நான் பள்ளிக்கூடம் போகாமலே இல்லை. என்னைய மாதிரி எத்தனை பேர் இன்ஜினியர் டாக்டரா வெளிநாட்டுல இன்றைக்கு உங்களோட இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கு மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு பெருமையா இருக்கிறாங்க. எத்தனை ஸ்ரீலங்கன் ஆக்கள், அதாவது தமிழ் ஈழத்துல பிறந்தாக்கள் இன்றைக்கும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களோட சினிமாக்கு. அடே பொறுக்கி அம்மா உங்களை என்ன சொல்றேன்னு சொல்லுங்க பாப்பா. அப்படி முட்டாள் அது கேட்குது. நாங்க சொல்லணும்டா, எங்கட மண்ணுக்குள்ள இருந்த எங்கட தலைவட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நாங்கள் தான் சொல்லணும் அந்த கதையை. நீயே வேண்டாம் வந்து எங்களுக்கு சொல்ற கேட்குற என்ன அந்த இவற்ற பேர் இப்ப அடிபட்டு கொண்டு போகுது. நானும் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு இந்த போதே 4 மக்களுக்கு காட்டிடணும். அதுதான் நம்ம நாய்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி கதை கதைக்காத. எங்களுடைய மக்கள் யாராச்சும் சொன்னதா? நாங்க படிக்காம இருந்தாங்களே, இல்ல நாங்க அங்க சாப்பிடாம இருந்தாங்க, நாங்க அங்க கஷ்டப்பட்டுனாங்க, நாங்கள் அங்க இதனாங்க ஏதாச்சும் ஒன்று எங்க மக்கள் சொன்னதா? தமிழ் உலகத்துக்குள்ள இருந்த மக்கள் படிச்ச மாதிரி எவன்டா? தமிழ் உலகத்துக்கு இருந்த மக்களாதான்டா உலகம் பூரா தமிழன தெரியும். வெளிநாட்டுக்கு வந்து இத்தனை உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலையும் தமிழுல தமிழன் இல்லாத நாடு எதன்னு சொல்லுவா? நீ எல்லாம் கேட்கிற ஆக்சுவல். ஓகே, அதை விடுங்க. இப்ப பாருங்க கிருஷ்ணாண்ட கதைக்கு நாங்க வருவோம். ஓகே, இவர் இந்த இதை வந்து தீவிரமாக வீட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போது கனடாவால திடீரென்று வந்துட்டாங்க. இதை வந்து நான் ஒரு ஆளுக்கு ஒரு கதையாக நான் சொல்லலாம். வந்து கடைக்கு போகும்போது ஒரு தினம் காண்டுட்டேன், இல்லை கடைக்காரனை காண்டுட்டேன். ஐயோ நான் சாமான் கொண்டு வந்தேன், திடீரெண்டு வந்த இடத்துல கனடாவில இருந்து திடீரெண்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கதை. அதே ஒரு கெடிங்க நாங்க வைக்கும் போது பார்க்கும்போது இதை பார்த்துதான் இன்னும் நான் கோவம் அடைஞ்சேன். இதே மாதிரி இன்னும் ஒன்று வேற்ற இருக்குது. அது இங்கே இருக்கு SK Vlog கிருஷ்ணா. இந்த சேனலை இப்போ அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டேன். இந்த கெடிங்க பார்த்தோன்னே இங்கே ஸ்டார்ட் இவ்வளவுதான் நான் பார்த்தேன். இதோடய அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டேன். இதுக்கு பிறகு இவற்ற வீடியோ பார்க்கறதே இல்லை. அவ்வளவுக்கு சினம் வருது பார்க்கறதுக்கு. ஒரு நிமிடம் பதறி போனோம். ஓகே, ஒரு நிமிடம் பதறி போனோம். கனடா தம்பி சொன்னதெல்லாம் நம்பிட்டான். கனடா தம்பி சொல்லதெல்லாம் நம்பிட்டான், நான் நம்ப இல்லையாடா கேட்டது நான் கேட்குறேன். அதை நீ வீடியோ நடந்து கொண்டிருக்கக்குள்ள நீ ஆரம்பத்துல அங்க ஷார்ட் கட்டங்கள் போய் கொண்டிருக்குதானே, அப்படியான கட்டங்களுக்குள்ள இதை ஒரு வீடியோ கதையா சொல்லி நாங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு அந்த மாதிரி வியக்கத்தக்க கதை இது வந்து அப்படி சொல்ல வேண்டிய கதையா. அதே ஒரு கெடிங்காயோ இல்லாட்டிக்கு அதை ஒரு அடையாளப்படுத்தியோ அதை ஒரு கதையாகவோ இதுல எழுதும் போது இது என்னத்தை நாங்க மேம்படுத்தி இந்த வீடியோவை பாக்குறேன்னு சொல்ல. நீ சொல்லுறாய் வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது திடீரென்று வந்துட்டாங்கன்ற பிறவாக ஒரு நிமிடம் பதறி போயிட்டோம்ன்ற. எதுக்காக பதறி போயிட்ட? ஓகே, அவங்க திடீரென்று வந்ததால நீ திடீரென்று பதறி போயிட்ட. ஆனா முதல்ல நீ இதை வச்சிருக்கலாம், ஒரு நிமிடம் நாங்க பதறி போயிட்டோம் வெளிநாட்டு ஆட்கள் வீட்டுக்கு வந்ததால அப்படி சொல்லி இருக்கலாம். நீங்க எழுத்து வந்து எப்படி எழுதுனா அந்த பாதிக்கிற மாதிரி போராளும் அந்த ஒரு சைட்டுக்கு தெரியுமா, ஒரு மாடு ஒன்று அறுத்து கொண்டு போன மாதிரி ஓடும். எல்லா மாடும் பட்டிக்க போதுண்டா, ஒரு மாடு குறுக்கு ஓடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கேவலங்கட்ட வேலை மாதிரி அந்த ஒரு சேப் இல்லாத அர்த்தமா போய் கொண்டு இருக்குது.
இப்படியான தலையங்கத்தை நீங்க ஒருக்கா ஏற்றுக்கொள்ளலாமான்னு பாருங்க. அதுக்குள்ள பிறகு போட்டிருக்கிற டாக்டர் தம்பி மாட்டிட்டான். இப்ப எந்த தலையங்கத்தை நீங்க மெயின் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போறீங்க? ஒரு வரியில இந்த வீடியோக்குரிய தலையங்கத்தை ஈஸியாக மக்களுக்கு விளங்குற மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி மண்ணில் ஒரு கெடிங்கோட இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தா ஈஸியா விளங்கிருக்கு. மக்களுக்கு இது தேவையா, பார்க்கணுமா பார்க்கலையா, ஓகே எனக்கு இந்த கெடிங்குள்ள இந்த விஷயம் ஏதோ இருக்குது பாருங்க பார்ப்போம் பார்த்துக்கலாம். இதுல நாங்க எதை மெயின் பண்ணி பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ ஏதோ குப்பை ரெண்டோட தூக்கி எறிஞ்சிட்டு போதான் மனம் பெறுது. சீரியஸா இதே மாதிரி மனநில உங்களை எத்தனை பேருக்கு இருக்குதான்னு நீங்க எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க. பாருங்க இங்க முக்காவாசி இருக்கிறதே கிருஷ்ணா அந்த வீடியோக்கெல்லாம் இதுல நான் ஏகப்பட்டது பார்த்தது. இங்க பாருங்க, இதை பாருங்க. இந்த வீடியோவை நான் பார்த்து வியந்து போனேன். இப்ப வாய்ஸ் ஆஃப் அனுசன் இப்ப நான் ரீசெண்டா இப்ப இல்ல இவ கிருஷ்ணாண்டையில இருந்து இந்த யாழ்ப்பாணத்தை பொடிய முழு பேர வீடியோ இப்ப நான் சொல்ல போனா முழு பேர் நிப்பாட்டி இருக்குது பார்க்காம. ஏன்னு சொன்னா இந்த கெடிங் வந்து ஃபுல்லா அக்குடியும் பிச்சு மணியே அது அவங்க பெர்ஃபெக்டா கெடிங் எடுக்கிறாங்க. பெர்ஃபெக்டான வீடியோ கேட்ட மாதிரி கெடிங் எடுக்குது பார்க்குறேன். ஓகே ஈஸியா இருக்குது, அதோட விஷயம் விளங்குது, மக்களுக்கு தேவையான முழுக்கலேருந்து அவங்க செய்கிறாங்களே ஒழிய தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி அவங்க கதைக்கவும் இல்லை தண்டவும் இல்லை. அது பெர்ஃபெக்டா இருக்கு. அது தவிர மற்ற எல்லா வீடியோவே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா கெடிங்கும் மக்களுக்கும் சம்பந்தமும் இல்லை, வீடியோக்கும் சம்பந்தம் இல்லை. வீடியோ ஸ்டார்டிங்ல செய்யணும் இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம தேவையில்லாம அலம்புற மாதிரியும் தேவையில்லாத வீடியோக்கள் வர்ற மாதிரியும் தேவையில்லாத கலவையோட போய்கொண்டு இருக்குது. இப்ப இந்த வீடியோவை வாய்ஸ் ஆஃப் அனுசன் வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா கெடிங்குக்கும் இந்த அக்காண்ட இதுக்கும் உண்மையாக இந்த வீடியோ உள்ளுக்குள்ள போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு அந்த தூண்டுதோ அந்த போஸ்டர்களை பார்க்கும் போதும் மனக்கவலையும் இருக்குது. இங்க பாருங்க, 2 கையும் இல்லை என்று சாதாரணமாக நினைக்காதீங்கள். சத்தியமா வரவேற்க தங்க ஒரு விஷயம். அந்த வீடியோ கேட்ட மாதிரியும் அந்த அக்காண்ட போஸ்டர் கேட்ட மாதிரியும் இருக்கிற ஒரு கெடிங்கு. உண்மையா இந்த கெடிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிற ஒரு ஆளுன்ற முயற்சியால அவ எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறான்றதை பற்றி தான் இது இருக்குதுன்றது உங்களுக்கு விளங்குது. அப்படி இருந்தது சொன்னா உண்மையா பார்க்கற ஒரு ஆசையா இருக்குமே. இங்க பாருங்க, அதுக்கு கீழே இருக்கு அக்காவின் திறமை கண்டு வியந்து போனேன். உண்மையா தமிழ் எழுத்துண்டா அப்படித்தான் எழுதுறது. நாங்க கதை பேச்ச கொண்டு வந்து எழுத வலிக்கிட்டோமே சொன்னா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும். கனடாவில் இருந்து திடீரென்று வந்திறங்கி அண்ணா என்ன அண்ணா சாதாரண என்ன நாங்க பேச்சு வழக்கில் சொல்லும் போது அப்படி நாங்க தான் இல்லையா அது அவர் நாங்கள் அதாவது எனக்கு எதிர நிக்கிறவர் வெளிநாட்டில இருந்து வந்தவரா இருந்தா அவரை புகழ்ற விதமாகத்தான் நான் அவருக்கு அந்த அட்ராக்ட் பண்ற ஒரு கதை அண்ணான்றது. அது நீ அண்ணாண்டு அவர் சொல்லு பார்க்குற மக்களுக்கு அதே மாதிரி வாசிச்சு பார்த்து பார்க்கணும்ன்றது சில பேருக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். இல்ல அவரை பிடிக்கிறதுன்றதை விட அந்த கெடிங் மக்களை கவர்ற மாதிரி இருந்தா தானே பார்க்க இயலும். எல்லாருக்கும் அந்த கதை வந்து சரி வராது தானே. இது உண்மையா நான் பாராட்டத்தக்கவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமும். எழுத்து 2 வரியில 3 வரியில இருக்குது, விஷயம் பாயிண்ட் அமையுது, பெர்ஃபெக்டா இருக்குது. இப்படியான இதுகளை பார்க்கும்போது உண்மையாயே ஆசையா இருக்குது. வீடியோக்களை பார்க்கும்போது நீங்க எங்கட ஸ்ரீலங்கா யூடியூப்காக தேவைன்னு சொன்னா உங்களோட வீடியோக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு மாத்தணுமோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய இதெல்லாம் மாத்த பாருங்க தயவு செய்து. ஏன்னு சொன்னா இந்த கேவலம் கெட்ட கெடிங்குகளை பார்க்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா? இதுல வந்து திடீரென்று உள்ளட்ட ஜெர்மனி அண்ணா இதுல பாருங்க, அதென்ன கேள்வி? இதுக்கு எதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. அது என்ன கேள்வி? இதெல்லாம் இது வந்து வியக்க வைத்து அனைவரையும் அவளுடன் எதிர்பார்த்து இதெல்லாம் சாதாரணமா ஓகே நல்லா இருக்குது. இதெல்லாம் பிள்ளையே இல்லை. அந்த இப்ப ரீசெண்டா இப்ப நாளைக்கு 2 நாளா தான் கெடிங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இது நான் முக்கியமா கலைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணாண்ட
கிருஷ்ணா வீடியோவில் இந்த வீடியோ வந்து எதிர்ச்சியாக சொன்ன வார்த்தையால் இவ்வளவு ஏற்பாடா போலாந்து அண்ணாவின் மனசு தங்கம். அது நீங்க அவரை போந்து அவருக்கு சொல்றது வீடியோவில் நீங்க மக்களுக்கு போடுறோம்னா மக்களுக்கு தேவையான கருத்தை தான் போடணும். வந்து ஐயோ ஒரு மாதிரி பிள்ளையோட இங்கிலீஷு இந்த பிள்ளை முதல்ல தமிழான்றதுக்கும் இந்த பிள்ளையோட நடத்தைக்கும் பயங்கர கோபம் வருது. இந்த வீடியோ நான் வந்து பார்த்தேன். நான் புள்ள கிருஷ்ணா வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது அம்மாவிய எனக்கு சரியான கோபம் வந்தது. சுத்தமாக தமிழ் வேற இல்லை, ஆனா தமிழுக்குள்ளாவ ஃபேமஸ் ஆகணுமா? அது அங்க போயிருக்கிறா நாகரிகம் வளர்ந்த நமது நாடு தமிழ் ஏரியாவுக்குள்ள தமிழகத்துக்குள்ள போய் நின்று கொண்டு அதுவும் தமிழுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தமிழுக்காண்டி இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய யாழ் மண்ணுக்குள்ள போய் நிற்கிற அவருடைய கலாச்சார உடைகளையும் நாக்கில கொஞ்சமேனும் தமிழ் வராத அவருடைய ஃபாரின் லாங்குவேஜையும் நீங்க பாத்தீங்கன்னா குத்தி கோலோட மாதிரி வரும் சில நேரத்துல. இதே எல்லாத்தையும் போயிட்டு இவர் என்னத்துக்கு வீடியோ எடுத்தவர் கிருஷ்ணான்றது தெரியல. பணத்துக்கா இல்ல இவங்களை ஏத்தி விடுறக்கா? அவ நீங்க கதைக்கிறா, நீங்க தேப்பனோட அவ கதைக்கிறாவு ஃபாரின் லாங்குவேஜ்ல. அப்ப அவன் தாய் தப்பனைத்தான் நாங்க யோசிக்கணும். நீ உண்ட பிள்ளைய வெளிநாட்டுல ஓகே உண்ட அம்மா ஸ்ரீலங்காவில உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு கஷ்டங்களின் மத்தியில் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி எங்களுடைய நாகரிகம் எங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற வேண்டும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்களுடைய தமிழர்களும் தமிழ் மக்களும் போராடினதும் எங்களுடைய தலைவன் போராடினதும் எல்லாம் நோக்கமும். ஆனா இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்தோம்னா தங்களுடைய பிள்ளைகளை என்ன மாதிரியான வழிநடத்தைக்கு கொண்டு போயிடும் என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் பிறந்தது வெளிநாட்டு கலாச்சாரம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இந்த கையில எந்த விரலை காட்டுறன்னு தெரியல, நீங்களா புரிஞ்சு கொள்வீங்க இந்த விரல் காட்ட வேணுமென்று. விளங்குதா? கொஞ்சம் கூட இந்த பிள்ளைக்கு தமிழ் வரவே இல்லை. இவையிட்ட பல்லடிச்சு இவைய கதைக்குன்னா இத்தனை மனத்தியால வீடியோ இவோட தேவையா? அப்ப நான் கேட்கிறேன், ஒரு மனத்தியால வீடியோ இதுல இருக்குது, நான் அரவாசியோட இந்த பாருங்க இந்த வீடியோ அரவாசியோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்த வீடியோ பாக்குறது இல்லையான்னு சொல்லி. அப்ப நான் நினைச்சேன் கிருஷ்ணா காசுக்காகவோ இல்லாட்டிக்கு அவையிட்ட இருந்து உதவி திட்டம் மக்களுக்கு போகுது, அவை காசு திட்டம் அந்த உதவியை மக்களுக்கு நான் கொடுக்கணுன்றதா இல்ல வீடியோ எடுத்தாரோ என்னவோ தெரியல. ஆனா உலகத்துக்கு இவோட தான் ஃபுல்லா இந்த வீடியோவை கதைச்சு எடுக்கணும்ன்றது நோக்கம் தேவையே இல்லை. இது எங்களுடைய மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு பிள்ளை. இவன் வெளிநாட்டுல பிறந்திருக்கலாம், நீ வெளிநாட்டுல தான் இருக்கலாம். ஆனா உங்க சொந்த வந்தம் உங்க சொந்த ஆடி எல்லாத்தையும் எடுத்து பாட்டியண்டா வெளிநாட்டுல எப்ப எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி எங்களுடைய நாடு எல்லாத்தையும் விட பெர்ஃபெக்டா வருது அப்ப எங்க நீங்க பிறந்தீங்களோ அவ்வளவு பேரும் நம்ம நாட்டுக்கு அடிச்சு கலக்க வேண்டியதான். நீங்க வெளிநாட்டு பீசாவில நேஷனாலிட்டி என்ன மண்ணாங்கடியா எடுத்து வச்சிருங்களேன், உங்களுடைய பதிவு வந்து பின்னாடி இருக்க போது நீங்கள் ஸ்ரீலங்கன், அதாவது உங்களுடைய முகத்திலேயே இருக்குது நீங்க ஸ்ரீலங்கன்ன்றதுக்கு. விளங்குதா? கொஞ்சம் கலரா வள்ளியா கிள்ளையா இருந்தோன்னா நீங்க வெள்ளக்காரன் இல்லை. நாக்கில் உன்னுடையாம இங்கிலீஷியோ டொச்சியோ ஜெர்மனியோ இத்தாலியோ பிரெஞ்சியோ எதையோ நீங்க காய்ச்சிட்டு போங்க. ஆனா நீங்க அந்த நாட்டுக்குரியவன் இல்லை தானே. எப்பவுமே எங்களோட நாடு அங்கதானே. சரி, உங்களுடைய அப்பா அம்மா தான் நாட்டில் உங்களை பெற்று வளர்த்து உங்களை வச்சுக்கணும். உங்களோட அம்மம்மா அங்க, உங்களோட அம்மம்மாட அம்மா அங்க, அம்மம்மா அப்ப அப்படியே பரம்பரையை பார்க்கும்போது எங்கய்யா வெள்ளக்காரனை கொண்டு காட்ட போறியா? இதுகளை முதல்ல எங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நாங்க வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது தானே. இந்த வீடியோ உண்மையாலும் சம்பந்தம் இல்லாத ஒரு வீடியோ. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா கிருஷ்ணா நீ உன்ட யோசி, இதுகளை பார்த்துட்டு இன்னும் 4 மக்கள் தங்க பிள்ளையே இதே கலாச்சாரத்துக்குள்ள வளர்த்துருவாங்க. நீ எங்களை கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி உதவி திட்டம் செய்யறியா இல்லாட்டிக்கு வந்து எங்களோட கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி இன்னமும் இல்லாம அழிக்கிறதுக்காண்டியான செயற்பாடு நடக்குதான்றது தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது இப்படியான ஆக்களை எல்லாம் காட்டி எங்களுடைய யோசிப்பார், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த உள்ள ஒரு கஷ்டப்பட குடும்பம் நீ உதவி செய்யலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைக்கும் இதே மாதிரி ஒரு ஆசையும் இதே மாதிரி ஒரு இதுகளை நீ ஊக்குவித்து கொடுக்குற, அதை தூண்டி விடுற மாதிரி இல்லை. ஏன் நாங்களும் இந்த நாகரிக வாழ்க்கைக்குள்ள போயிடணும், நாங்களும் இந்த கலாச்சார இதுக்குள்ள போயிடணும், நாங்களும் இப்படி அறக்குற உடுப்பு போட்டா நாமளே வெளிநாட்டுக்காரன் நினைச்சிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் தானே. அதான் என் வாழ்க்கை. இந்த கேவலம் கட்ட மாதிரி இருந்தாங்க. தமிழ் எப்படி வளர்ந்துச்சுது, தமிழுக்காண்டி எப்படி பாடுபட்டாங்கன்றது பண்டைய வரலாறுகளை எடுத்து படிச்சு எப்படி வந்தோம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. பண்டாரவன்னியன் சொன்னா ஆரண்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி எங்களுடைய தமிழுக்காண்டி போராடியவர்கள் எங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் என்ற வரலாறுகள் எடுத்து பாருங்க. நாங்க எப்படி வந்தோம்ன்றது தெரியும் உங்களுக்கு. நீங்க இப்ப வெளிநாட்டுல பிறந்துட்டு அவங்க முட்டாள் முந்தி இருந்தவங்க ஒன்னும் தெரியாம எங்களை எல்லாம் வளர்த்துட்டாங்க, ஒன்னும் தெரியாம இதண்டிட்டாங்க, ஒன்னும் தெரியாம என்ன அவங்க இருந்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நீங்க தான் புத்திசாலி என்று கேட்காங்க.
அவங்க ஒன்றும் தெரியாமலையா எத்தனை தலைமுறையை கடந்து வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற தலைமுறை இன்னும் எத்தனை வருஷம் நீங்க இருக்க போறீங்கன்றது கேள்விக்குறியான லைஃப்லயே இருக்குது. ஏன்னா உங்களோட லைஃபும் சீரழிஞ்சிட்டு உங்களோட வாழ்க்கையும் சீரழிஞ்சிட்டு என்ன மாதிரி வாழ்றன்னு தெரியாம ஏதோ மாதிரி எல்லாம் வாழ்ந்து உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டு எத்தனை பேர் வாழலாம், எந்த பொடியோட காய்ச்சிட்டு இந்த பொடியனுக்கு பிள்ளைய வரலாமோ அப்படி அப்படி என்று சொல்லி சீரழிவான கேவலங்கிட்ட வாழ்க்கை தான் இப்ப இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் அதுதான் என்ஜாய்மெண்ட் சொல்லி நீங்க என்ன இப்ப இருக்கிற லைஃப்ல காட்டுறீங்க மக்களுக்கு வந்து. இதுதான் நாங்க வாழ்ந்த முந்தி இருந்த அம்மாக்கு அவைய எல்லாருக்கும் ஒண்ணும் தெரியாம அவைய வளர்ந்துட்டினோம், அவைய அப்படி வளர்த்துட்டினோம், அப்படி வளர்த்து அவை அவங்களோட அப்பா அம்மா இங்க வெளிநாட்டுல வந்து பிள்ளை உங்களை பெத்து வளர்க்குற அளவுக்கு புத்திசாலி இல்லாம வந்து உங்களை பெத்து வளர்த்தாரு. புத்திசாலி இல்லாம பெத்து வளர்த்துட்டினா வந்தோடனே நீங்க அவைய கேள்வி கேட்குறீங்க. அப்படி இருக்குதானே இப்ப உங்களுக்கு புத்தி தெரிஞ்சோடனே முட்டாளுங்க. தயவு செய்து இந்த கெடிங்க வந்து மெயின் விஷயம் நான் கதைக்க வந்தது அந்த கெடிங்க பற்றி தான். அந்த கெடிங் வந்து பெர்ஃபெக்டா மக்களுக்கு தேவையானத மாதிரியும் நீ கொடுக்குற வீடியோ கேட்ட மாதிரியும் அமையட்டும். அதுதான் எங்களோட விருப்பம். இந்த கேவலங்கட்ட மாதிரி இந்தியாக்காரன மாதிரியும் இவங்கள மாதிரியும் அந்த கேவலங்கட்ட கெடிங்குகளை வந்து அடிக்காதீங்க. இதே மாதிரி நான் கணக்கு கெடிங் வந்து பார்த்துட்டேன் வேண்டிய வீடியோக்கள்ல வந்து. அதுல நான் முதலே பார்த்து இந்த கேவலங்கட்ட மாதிரியான கெடிங்குகள் வரும்போது நிறைய பேர் வீடியோ எப்பயும் நான் தட்டி விட்டுட்டேன். சம்பந்தம் இல்லை, என்ன கெடிங் கொடுக்குறது, இது என்ன வீடியோன்னு தெரியாமலே எல்லாம் கொடுத்தோண்டு இருப்பாரு. கொஞ்சம் காலம் தமிழ் ரோஸ் கொடுத்தோண்டு இருந்தார். ஐயோ சம்மந்தமே இல்லாம எல்லாம் கெடிங் கொடுப்பாங்க, என்னத்துக்கு ஏன் கொடுக்குறான்றது தெரியாது. ஜெர்மனியில் திடீரென்று வந்து இறங்கி அண்ணா திடீரென்று கல்யாணத்துக்கு சம்மதிச்சு விட்டார்கள் வீட்டு. இது நீயும் கூட வீட்டுக்குள்ள தான் வேண்டிய கதை, அதற்கு தேவையில்லை. அதான் மக்களுக்கு நீ கொண்டு வரன்னு சொன்னா மக்களுக்கு பிரயோசனம். ஐயா நீங்க எதையாச்சும் சொல்லுங்க, மக்களுக்கு சப்போர்ட்டா மக்களுக்கு தேவையானதை ஒண்ணு நீங்க செய்ய போறீங்கன்னா மக்களுக்கு பிரயோசனம் மாதிரியாக அமைகிற வீடியோக்களும் போடுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா உங்களோட வீடியோக்கள் எவ்வளவு மக்கள் வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவையில் வந்து எங்களுடைய நாட்டு கலாச்சாரங்கள், எங்களுடைய சமூகத்தின் பிரச்சனைகள், எங்களுடைய மக்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்றதை அவங்களோட மனசுல உணர்ந்து கொண்டு 4 பேர் உதவி செய்ய முன்வந்து இந்த வெளிநாட்டுல வளர்ந்திருக்கிற பிள்ளைகளை எங்களுடைய மக்கள் எப்படி வந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்றதை தெரிஞ்சு கொள்றது கேட்ட மாதிரி இருக்கிற இந்த நகைச்சுவை நளினமாயும் இருக்கிறத காமெடிக்கு போயிடும். ஆனா நீங்க போடுறது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அது எதுக்குமே உதவாது. அதைத்தான் நான் சொல்றேன். ஓகே, நன்றி, வணக்கம்.